Hello friends, welcome to Foods of India. இன்னைக்கு நம்ம நல்ல கிறிஸ்பியான prawn 65 எப்படி ரெடி பண்றதுன்னு பாப்போம். முதல்ல prawn 65 ரெடி பண்றதுக்கு 1/2 கிலோ prawn நல்லா சுத்தம் பண்ணி கழுவி ரெடியா இருக்கு. prawn க்ளீன் பண்ற வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. prawn சைஸ்ல சின்னதா இருந்ததுனா அது அப்படியே நம்ம முழுசா போட்டுறலாம். இது பெரிய சைஸ் prawn. அதனால இத சைடு ஃபுல்லா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். இந்த மாதிரி கட் பண்ணோம்னா மசாலா எல்லாம் உள்ள போய் சார்ந்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த prawn கூட கொஞ்சமா உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் ரெண்டையும் போட்டு நல்லா mix பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற விடுவோம். இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா அந்த prawnோட ரா ஸ்மெல் நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. 10 நிமிஷம் ஆயிட்டது. இப்போ நம்ம prawn 65 க்கு தேவையான மசாலா எல்லாம் அதில் போட்டு mix பண்ணிக்கலாம். முதல்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுப்போம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் இதுக்கு காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுப்போம். ஏற்கனவே மஞ்சள் தூள் போட்டதுனால 1/4 டீஸ்பூன் இப்போ நம்ம போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுப்போம். இந்த சோம்பு எண்ணெயில் பொரியும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுப்போம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் முழு முட்டையை கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுப்போம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலையை இதில் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை மூடி எலுமிச்சம்பழம் இதில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் இதை நல்லா ஊற விடுவோம். அரை மணி நேரம் ஆச்சு. இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் ப்ரான் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிப்போம். இதுக்கு எண்ணெய் அதிக அளவு ஊற்றணுங்கிற தேவை கிடையாது, கொஞ்சமாக ஊற்றினாவே போதும். இப்போ எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம ஒவ்வொரு ப்ரானும் அதில் போட்டுக்கலாம். அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொரிச்சு எடுக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா வெளியே நல்லா வெந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பொரிச்சு எடுத்துப்போம். 2 தடவை நல்லா திருப்பி விடணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ப்ரான் நல்லா வேகும். இந்த மாதிரி ப்ரானை நம்ம ஒரு தடவை ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது சூடாக சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆறிட்டோம்னா அந்த மாய்ஸ்சர் எல்லாம் ஆகி நமத்து போயிடும். அதனால நம்ம வச்சுருந்து லேட்டாக சாப்பிட்றோம் அப்படின்னா இதை டபுள் ஃப்ரை பண்ணணும். அதாவது மொதல் டைம் நல்லா ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் எடுத்துடணும். திருப்பி எல்லாத்தையும் இன்னொரு தடவை போட்டு ஃப்ரை பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது உள்ளேயும் நல்ல கிறிஸ்பி ஆயிரும். ஒரு தடவை ஃப்ரை பண்ணோம்னா மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல ஜூஸியாகவும் இருக்கும். அது சூடாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் உடனே சாப்பிட போகிறதுங்கிறனால இதை ஒரு தடவை தான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை அதிக நேரம் வச்சுக்கிறது அப்படின்னா டபுள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கிறிஸ்பியான ப்ரான் 65 நல்லா சூடாக ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த ப்ரான் 65 ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.